யாவே தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம். தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஆரோன் ஏ. செபாஸ்டின். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நான் உங்களை சந்திப்பதில் மெய்யாகவே ஆனந்தம் அடைகிறேன். ஏதோ என் உறவினர்கள் வீட்டிற்குள், என்னுடைய பெற்றோர்களுடைய வீட்டிற்குள், என் மகள் அருகில், என் மகன் அருகில் அமர்ந்து பேசுவதைப் போன்ற ஒரு உணர்வு. இதையெல்லாம் தேவாதி தேவன் தந்ததற்காய் அவரை நான் ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிக்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு தகப்பன்மார்களே, தாய்மார்களே, இந்த புதிய வருடத்திலே பலவிதமான ஏக்கங்களோடும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் பலவிதமான பொருத்தனைகளோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் ஏக்கங்கள் ஈடேற்றம் பெற வேண்டுமானால், உங்கள் எண்ணங்கள் நிறைவேற வேண்டுமானால், ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நண்பனாக, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சகோதரனாக, ஒரு சிநேகிதனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ மனிதர்களை நாம் நண்பர்களாக இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், முன்பின் தெரியாத எத்தனையோ நண்பர்கள் நமக்கு இன்றைக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய கணனியை நாம் திறந்து பார்த்தால் அங்கே ஃபேஸ்புக்கில் ஒவ்வொருவரும் ஏராளமான நண்பர்களை வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், அந்த நண்பர்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அந்த நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள்.
அந்த நண்பர்கள் உங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு தேசத்தில் கணினியின் மூலமாக, இந்த முகப்புத்தகத்தின் மூலமாய் நீங்கள் நண்பர்களை சம்பாதிக்கலாம். ஆனால் மெய்யான ஒரு நண்பர், மெய்யான ஒரு சிநேகிதர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் இயேசு. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் போகையிலும் வருகையிலும் உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். நீங்கள் உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ அதை உடனே செய்து முடிக்கக்கூடிய ஒரு நண்பன், உங்களுக்காக பாரப்படுகிறவர், உங்களுக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் பண்ணுகிறவர், பரிந்து பேசுகிறவர். அந்த உன்னதமான ஒரு நண்பன் இயேசுவை நீங்கள் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளலாமே. ஒரு நண்பனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் பாரங்களை சொல்லலாமே. இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் ஒரு உன்னதமான வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. ஆம், எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மகனே, என் அன்பு மகளே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன். புதிதாக பிறந்திருக்கிற அந்த ஆண் மகனை நான் ஆசீர்வதிப்பேன். எனக்கும் ஒரு குழந்தை பிறக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் ஆசீர்வாதம் இந்த நாட்களில் உண்டாகிறது. உங்களுடைய திருமண தடைகள் விலகுகிறது. எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதோ தேவ ஆசீர்வாதத்தினால், இயேசுவின் நாமத்தினால் அது இணைகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே யாக்கோபு என்ற ஒரு மனிதனை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விட்டுப்போன இந்த தேசத்துக்கு மறுபடியும் நான் உங்களை அழைத்து வருவேன். நான் அதுவரை உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ எங்கே போனாலும் நான் அங்கே உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லி அந்த நாள் முதல் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கை பார்ப்பீர்களானால், தன் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஏமாற்றி வாங்குகிறார். இன்றைக்கு ஊர் உலகங்களில் மற்றவர்களுடைய ஆஸ்திகளை எப்படி அபகரிக்கிறார்களோ அதற்கு ஆணி வேறாக இந்த யாக்கோபு இருக்கிறார். தன் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சித்து வைத்தார். பாருங்கள், இந்த வஞ்சித்து வைத்தது நிமித்தம் அவருடைய வாழ்க்கையிலே பயம், திகில், ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை என்றைக்கு வாங்கினாரோ அந்த ஆசீர்வாதம் அவருக்கு பயத்தை கொண்டு வந்தது. தன் ஜீவன் போய்விடுமோ என்று ஒரு நடுக்கம் வந்தது. அது மாத்திரமல்ல, வஞ்சித்து வைத்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் தன் பெற்றோர்களை இழந்து தூர தேசத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. இதுதான் அவருடைய வாழ்க்கை. தகப்பனுடைய அன்பு, தாயினுடைய பாசம், இவைகளையெல்லாம் இழந்து விட்டார். தன் சகோதரனை குறித்து எப்பொழுது ஒரு பயம், எப்பொழுது என்னை கொன்று விடுவாரோ என்று ஒரு ஏக்கம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தான் சுயமாய் சம்பாதித்து முன்னேற வேண்டும், மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை திருட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பயம்தான். அந்த பயம்தான் வேதனைகளை கொண்டு வருகிறது. அந்த வேதனைகள் தான் நோய்களை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த யாக்கோபை பார்த்து சொன்னார், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வந்ததோ இடதுபுறமும் வலதுபுறமும் இடங்கொண்டு பெருகினார். யாக்கோபின் தேவன் பெருக பண்ணுகிற தேவன். இன்றைக்கு நீங்கள் சிறு தொழிலை செய்கிறீர்கள். இந்த தொழிலில் எனக்கு போதுமான வருமானம் இல்லை, இதை நிறுத்திவிட்டு நான் வேலைக்கு சென்று விடலாம் என்று நினைக்கிற ரமேஷ் பாபு, இயேசு உங்களை நேசிக்கிறார். ரமேஷ் பாபு, நீங்கள் எந்த தொழிலை விடலாம் என்று நினைக்கின்றீர்களோ இதே தொழிலை இயேசு இன்று முதல் உங்களுக்கு ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் மிகுதியான துணிக்கைகளை எடுக்கத்தக்கதாக பெரிய ஒரு வியாபார ஸ்தலமாய் மாற்றப் போகிறார் ரமேஷ் பாபு. இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் இந்த தொழிலில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காணப்போகிறீர்கள். உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். நீங்கள் இனி கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பீர்கள்.
அதுதான் இந்த 2013ஆம் ஆண்டு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு உன்னத ஆசீர்வாதம். ரமேஷ் பாபு, இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுங்கள். இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே. யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம். ஒருவேளை படிப்பில் உங்களுக்கு மந்தமான நிலைமையா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மகளே, என் அன்பு மருமகளே, என் அன்பு பேர பிள்ளைகளே, என் வாலிப தம்பிமார்களே, உங்கள் படிப்பை இன்று முதல் அவர் ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ண போகிறார். தபி, இயேசு உன்னை நேசிக்கிறார். தபி, உன்னுடைய படிப்பில் இன்னும் ஒரு மேன்மை இயேசுவின் நாமத்தினால் உண்டாகிறது. இதுவரை கண்டது ஒரு கையளவு மேகம். இப்பொழுது ஆண்டவர் இயேசு உன்னை தொடுகிறார். தபி, உன்னுடைய நாவு தொடப்படுகிறது. கல்விமானின் நாவு அருளப்படுகிறது. நீ தேசத்தின் ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய், இந்த தேசத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு தீர்க்க தரிசனியாய் விளங்குவாய் இயேசுவின் நாமத்தினால். ஆம், எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபின் ஆசீர்வாதம் உங்களை பெருக பண்ணும். எதில் சிறுமையை அனுபவித்தீர்களோ அதிலே ஒரு பெருக்கம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகப் போகிறது. என் அன்பு சகோதரனே, உங்களுடைய எந்த இடங்களில் நீங்கள் நெருக்கப்பட்டீர்களோ, எந்தெந்த காரியங்களில் நீங்கள் நெருக்கப்பட்டீர்களோ, எல்லா நெருக்கங்களிலும் இருந்து ஒரு விடுதலை, ஒரு பெருக்கம் உண்டாகுகிறது இயேசுவின் நாமத்தினால். அப்பேற்பட்ட பெருக்கம் உண்டாகும்படி இறைமகன் இயேசுவை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணலாமா? என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். பிதாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் ஆணிபாய்ந்த கரத்திற்குள் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஐயா. யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு தன் தகப்பன் வீட்டை விட்டு ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் வந்தாரோ, அவரை என்றைக்கு நீர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தீரோ, அன்றிலிருந்து அவர் செய்த எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்தீரே. ஒரு சமாதான வாழ்க்கையை தந்தீரே, ஒரு சந்தோஷ வாழ்க்கையை தந்தீரே, அவருக்கு என்று ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்தீரே. அப்படியே குடும்ப வாழ்க்கை, திருமண தடைகள் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் இணையட்டும். எத்தனையோ பேர், ஆண்டவரே, திருமணம் இந்த ஆண்டு ஆகாதா, என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசேஷமாய் திருமண தடைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து புறப்படுத்துகிறேன். ஆண்டவரே, கானாவூர் திருமணத்தில் அற்புதம் செய்த இயேசு, இவர்களுடைய திருமணத்தில் நீர் அற்புதம் செய்து இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இவர்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் மழலை குழந்தைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்குள் வந்திருக்கக்கூடிய இன்னும் புரியாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். உடைய தழும்புள்ள கரம் தொட்டு சுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினால் நன்மை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவர்கள் கையின் பிரயாசங்களில் ஆண்டவரே ஒரு பெருக்கம், ஆண்டவரே வழிந்தோடுகிற ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிற இயேசு அப்பாவுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாதுகாக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஒரு நாளும் மறவாதிருங்கள். உங்களுடைய ஜெப தேவைகள் எதுவானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கண்ணீரோடு உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது முகவரி: யாவே தீர்க்க தரிசன ஊழியங்கள், 15 சென்ட் ஜோசப்ஸ் பிளேஸ், மாபோலை, வத்தலை, இலங்கை. எமது தொலைபேசி எண் 0717257868. எமது இமெயில் முகவரி yahwehprophetic@gmail.com. வெப்சைட் www.yahweindia.com.